காரம்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. தக்காளி வந்து பியூரி அடித்து வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு. ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி, அதாவது நம்ம அரைச்சது வந்து 1 கப் அளவு வரும். அதையும் இப்போ அதில் ஊற்றியாச்சு. நல்லா சிவப்பாக வரட்டும். வதங்கினோடனே நல்லா கலர் மாறி வரும். அதை நல்லா கிண்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை ஊற்றலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச கீரையை இதில் ஊற்றிடலாம். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், நேரம் மாறாமல். இப்போ இது கொதித்து வேகணும். நம்ம முதல்ல வந்து வெறுமனே வெந்நீரில் தான் போட்டு எடுத்துருந்தோம். வெறுமனே பிளான்ச் தான் பண்ணியிருந்தோம், அது வந்து வேகலை. இப்போ வந்து இந்த தக்காளி இதோடு சேர்ந்து இந்த கீரை நல்லா வேகணும். வெந்து நல்லா நிறம் மாறி திக்காக வரும். கலர் வந்து மாறி கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சு வேக விடுவோம். கீரையை ஊற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கோம். கொஞ்சம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவு தாராளமாக போட்டுடலாம். போட்டு இதை வந்து இந்த மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த கீரை நல்லா வெந்து பக்குவம் ஆகணும்.